ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயமா ஏதாவது தடங்கள் ஏற்படலாம், இல்ல மேல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு என்னென்ன ட்ரெய்னிங்ஸ்லாம் குடுப்பாங்க? இது வந்தா இப்படி நீங்க பண்ணணும். இதுக்கு நீங்க இந்த மாரி உங்கள தயார்படுத்திக்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா என்னென்ன பண்ண சொல்லுவாங்க? மேக்ஸிமம் வந்துட்டு ஃபயர் ம். ஃபயர் அது வந்துட்டு ஃபயர் அலாரம் வந்துட்டு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு ஏர்க்ராஃப்டில் ட்ரைனிங்கில் பண்ணும்போதே ஃபயருக்கான செக்லிஸ்ட் இருக்குது. இன்ஜின் ஆன்போர்ட் ஃபயர் என்ன உடனே பேட்டரி கட் ஆஃப் பண்ணணும், இன்ஜின் கட் ஆஃப் பண்ணணும், ஃபியூல் கட் ஆஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு நியரஸ்ட் லேண்டிங் பிளேஸ் பார்த்துட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் லேண்டிங். அந்த நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், லோக்கல் டவரோட இந்த மாதிரி நாங்கள் லேண்ட் பண்ணுறோம், மெய்டே சொல்லி லேண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு செக்லிஸ்ட் தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் வருது அப்படின்னமா எல்லாத்துக்குமே ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்லிஸ்ட் படி அவங்க ஃப்ளை பண்ணவும் செய்வாங்க. ஸோ ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டால் ஆப்ஷன் இல்லை, ஸ்டாலுன்றது வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ஏர் ஃப்ளோவில் தான் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. மேலே லோ ப்ரெஷர் கீழே ஹை ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் கான்சிக்வன்ஸில் தான் ஃப்ளை ஆகுது. ஒரு ஆங்கிளுக்கு மேலே நீங்கள் ஃப்ளைட்டை டில் பண்ண முடியாது. ஃபைட்டர் ஜெட்டு போகும், பட் இந்த கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட், நார்மல் ஏர்க்ராஃப்ட்லாம் ஒரு லிட்டில் ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளுக்கு மேலே நீங்கள் வந்து டில் பண்ண முடியாது, ஸ்டீர் பண்ண முடியாது. நம்ம பைக்கே வந்து ஒரு ஆங்கிள் தான் இருக்குது. அது தெரிஞ்சிருந்தால் நம்ம அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் டில் பண்ணுவோம், ஸ்கிட்டாகி கீழே விடுவோம். இந்த லிமிடேஷன்லாம் பைலட்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிளுக்கு மேலே போகும்போது ஃப்ளைட் தானாக கீழே விடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்போ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் டியூரிங் ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க. இந்த பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்ஸுக்கெல்லாம் ஓட்டிட்டு போய் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. ஸோ அதனால அதுக்கெல்லாம் சிமுலேட்டரில் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் எல்லாமே ஃப்ளைட் சிமுலேட்டர், ஆக்சுவல் சிமுலேட்டர். அங்கே என்ன இம்பாக்ட் இருக்கோ அதே இம்பாக்ட் அந்த சிமுலேட்டரில் வரும். உங்களை கீழே விழுந்து இடிக்குதுன்னா அந்த ஹைட்ராலிக்ஸும் அதே இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க.